உங்களோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு லேப்டாப் வாங்கணும். ஆனால் எனக்கு இந்த ப்ராசஸர் ரேமை பற்றிலாம் பெருசாக தெரியாதேப்பா, எந்த ப்ராசஸர் எந்த ரேம் பெஸ்ட்டாக இருக்கும், என்ன வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. எண்டில் உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒர்க்கராக இருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களோட ரெகுலர் யூசேஜ்க்கு ஒரு லேப்டாப் வாங்கணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா i3 i5 ப்ராசஸரில் ஒரு நல்ல லேப்டாப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைனா வந்துட்டு AMD Ryzen 3 இல்லை 5 இருக்க மாதிரி ஒரு நல்ல லேப்டாப் வாங்கிக்கோங்க. ஸ்பெக்குக்கு தகுந்த மாதிரி 8GB ரேம்ல இருந்து நீங்கள் வந்துட்டு 16GB ரேம் வரைக்கும் வாங்கலாம். ஏன்னா 16GB ரேம் எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்க, ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 16GB ரேம் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸ்பேஸ் பொறுத்த மட்டும் உங்களோட ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி 256 இல்லை 512 நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் வந்து நார்மலாலாம் லேப்டாப் யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து எடிட்டர் இல்லை வந்து இந்த 3D மாடலிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது இன்டெல் ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு i7 இல்லை i9 நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதுவே ரைசானில் பார்த்தீங்க அப்படின்னா Ryzen 5, Ryzen 7, Ryzen 9 இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அது வந்து ஒரு ஒர்த்தபுளாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு கேமிங் லேப்டாப்லாம் அடாப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மஸ்ட் வாட்சபிள் உங்களுக்கான கிராஃபிக்ஸ் கார்டை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அண்ட் உங்களோட மணி நீடுக்கு தகுந்த மாதிரி இல்லை உங்களோட ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி இந்த கிராஃபிக்ஸ் கார்டெலாம் பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலையும் ஒரு நல்ல லேப்டாப்பை அடாப்ட் பண்ண முடியும். அண்ட் எப்போவுமே SSD பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் SSD யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ரீலை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சேவ் பண்ணிவிட்டு லேப்டாப் வாங்க போகிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு டேக் பண்ணுங்கள்.